ஆனது. மீனாட்சி அம்மனோட உண்மையான நிறமே மரகத பச்சை தான். அதனால்தான் மீனாட்சி அம்மன் எப்போதும் பச்சை நிறத்தில் காட்டப்படுகிறார். பொதுவாக சிவாலயங்கள்ல சிவலிங்கம் சுயம்புவா தோன்றியதா இருக்கும். ஆனா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்க மீனாட்சி அம்மனின் திருவுருவம் சுயம்புவாகும். மதுரை அரசாண்ட மீனாட்சி அம்மன் உக்கிர பாண்டியனுக்கு முடிசூடிய பின்னர் சொக்கநாதருக்கு அருகில் விக்கிரமாக நின்றுவிட்டாள். மீனாட்சி அம்மன் யாகசாலை அக்னியிலிருந்து தோன்றி அவதரித்தவள். அதனாலதான் மீனாட்சி அம்மனுக்கு தடாகை அங்கையர்கண்ணி அப்படிங்கிற பேர் வந்தது. அன்னையோட வலதுகால் சற்று முன்னோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் பக்தர்களின் குரலுக்கு உடனே ஓடி வந்து அருள் புரியக்கூடியவள் அப்படிங்கறதுக்காக. மீனாட்சி அம்மனோட வலது கையில கிளி இருக்கும். அந்த கிளி அம்பிகையோட காதுல பேசுற மாதிரி இருக்கும். கிளிதான் தான் சொல்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பக்தர்களோட குறையை கேட்டு அதை அம்பாள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி பக்தர்களின் குறையை சீக்கிரமா